தேசத்தந்தை அண்ணல் மகாத்மா காந்தியடிகளின் மனச்சாட்சியாக சுதந்திர போராட்ட தியாகிகளின் மூத்த முன்னணி தலைவராக பல ஆண்டுகள் சிறை கொட்டடியில் வாடிய தியாகசீலராக இந்திய நாடு சுதந்திரம் பெற தன் உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்து பல்வேறு தியாகங்களை செய்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். சுதந்திர நாட்டின் முதல் பிரதமராக இந்திய திருநாட்டை வளமான நாடாக உயர்த்த உலக அரங்கில் இந்திய திருநாட்டிற்கு பெருமையும் கௌரவமும் சேர்க்க தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டு சுதந்திர நவீன இந்தியாவின் சிற்பியாக திகழ்ந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். நான் வழிபடுகிற ஆலயங்கள், தேவாலயங்கள், மசூதிகள் இவையெல்லாம் நான் கட்டுகிற அணைக்கட்டுகள், நான் உருவாக்குகிற கனரக தொழிற்சாலைகள், இந்திய நாட்டின் அடிப்படை அஸ்திவாரத்திற்கான பணிகள் இவையே நான் உருவாக்குகிற ஆலயங்கள் என்றார். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கனரக தொழிற்சாலைகள் ஏராளம். அவர் மூலமாக தமிழ்நாட்டிலே பிறந்தவர் காமராஜர் பல கனரக தொழிற்சாலைகளை, ரயில்வே தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, டேங்க் தொழிற்சாலை, பிஹெச்எல் தொழிற்சாலை, இப்படி பலவற்றை தமிழ்நாட்டிலே தந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் பண்டித காமராஜர். இதுபோல தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடு முழுதும் ஏழை நாடாக ஆங்கிலேயர் விட்டுச் சென்ற போது அதை செல்வ செழிப்புள்ள நாடாக, தொழில் பெருக்கமுள்ள நாடாக மாற்ற இரவு பகல் பாராது பாடுபட்ட தலைவர், பிரதமராக இருந்தவர் அமரர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். உணவுக்காக வெளிநாடுகளிலே கையேந்தி கோதுமையும் மைதாவும் பால் பவுடரும் இறக்குமதி செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்திய திருநாட்டை உணவுத்துறையிலே தன்னிறைவு உள்ள நாடாக மாற்ற பசுமை புரட்சியை கொண்டு வந்து அதன் மூலமாக உணவு உற்பத்தியிலே தன்னிறைவை உருவாக்கி வறுமையை போக்கியவர். பல்வேறு அணைக்கட்டுகளை இந்திய நாடு முழுவதும் கட்டி விவசாயத்தை பெருக்கியவர். அதன் மூலம் உணவு உற்பத்தியை பெருக்கியவர். அதன் மூலம் மக்களின் வறுமையை விரட்டியவர். இப்படி இந்திய திருநாட்டில் இன்றைக்கு இருக்கிற அனைத்து வளர்ச்சிக்கும் அஸ்திவாரம் போட்ட பிரதமர். அதற்கான ஃபவுண்டேஷன், அதற்கான அஸ்திவாரம், அதற்கான ஆரம்பம் தந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. ஏறக்குறைய 16-17 ஆண்டுகள் தன்னிகரற்ற பிரதமராக, உலக அரங்கிலே மிகவும் போற்றப்படுகிற, மதிக்கப்படுகிற பிரதமராக, இந்தியாவிலே நிகரற்ற தலைவராக வாழ்ந்த அமரர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 60வது ஆண்டு நினைவு தினமான இன்று காங்கிரஸ் சார்பிலே அவருடைய புகழை, பெருமைகளை போற்றுகிறோம், நினைவை போற்றுகிறோம். இந்திய திருநாடு எப்போதும் இருக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை, மக்கள் இனம் இருக்கும் வரை பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய புகழும் பெருமையும் மக்களின் இதயங்களிலே, நெஞ்சங்களிலே நீக்கமர இன்றைக்கும் நிறைந்திருக்கும். உலக அரங்கிலே இந்தியாவின் கௌரவம் உயர்ந்து நிற்க அஸ்திவாரம் விட்ட நேரு அவருடைய புகழும், பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய புகழும் உலக அரங்கிலேயும் என்றைக்கும் பசுமையாக நிலைத்திருக்கும். பண்டித நேரு அவருடைய புகழ் வாழ்க என காங்கிரஸ் சார்பில் வாழ்த்துகிறோம். அவருடைய நினைவு தினத்திலே வீர அஞ்சலியை, வணக்கத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு செலுத்துகிறோம். முல்லை பெரியார் விவகாரம் மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்குது. கேரள அரசுடைய செயல்பாடு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தமிழகத்துக்கு என்னென்ன மாதிரியான இல்லை, கேரளாவில் இருக்கிற முல்லை பெரியார் அணைக்கட்டாக இருந்தாலும் சரி, காவிரி நதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவற்றிலெல்லாம் மத்திய அரசு
நடுநிலையோடு செயல்பட வேண்டும். நடுநிலையோடு செயல்பட மத்திய அரசை மாநில அரசு வற்புறுத்த வேண்டும். நீதிமன்றங்கள், தீர்ப்பு ஆணையங்கள், நடுவர் மன்றங்கள், இப்படி பல்வேறு கட்டங்கள் இருக்கின்றன உச்சநீதிமன்றம் வரை. இவற்றிலே அடுத்தடுத்த கட்டமாக வழக்குகளை தொடர்ந்து மத்திய அரசோட அனுமதி இல்லாமல் அணைகள் கட்ட தொடங்கப்படுமேயானால் அவற்றை உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக, நடுவர் மன்றங்களின் வாயிலாக, மத்திய அரசின் வாயிலாக தடுத்து நிறுத்த மாநில அரசு அதற்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்கிறது. மேலும் விழிப்போடு இருந்து விரைந்து செயல்படுத்த வேண்டும், எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். அண்டை மாநிலங்கள் 3 மாநிலங்களுமே அந்த எல்லைக்குள் அணை கட்டுறாங்க. இதனால் தமிழகத்தில் தான் பெரும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கு. ஏன் கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு ஆதரவா அமைதியா இருக்கீங்களா? ஆதரவு என்று கூட்டணிக்கும் அணைக்கட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸ் இருக்கு, அதுக்கு முன்னால் பிஜேபி இருந்தது. பிஜேபி இருக்கிற போது என்ன பண்ணாங்க? அதே மாதிரி கேரளாவில் இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கு, அதுக்கு முன்னால் காங்கிரஸ் இருந்திருக்கு. மாற்றி மாற்றி அது எந்த மாநிலமாக இருக்கட்டும், இப்போ அண்டை மாநிலம் இங்கே மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களுக்கு இடையில், வட மாநிலங்களில் கூட 2 மாநிலங்களுக்கு இடையில் வந்து தண்ணீர் தாவா பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து அலையன்ஸை வச்சு பேச்சுவார்த்தை மூலமாக இல்லை, சட்ட ரீதியாக. அதுக்குத்தானே நடுவர் மன்றம் இருக்குது, ஆணையங்கள் இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது, மத்திய அரசு இருக்குது. இவங்க மூலமாக தான் நிவாரணங்களை பேச முடியுமே தவிர கட்சி பேசுகிற விஷயம் கிடையாது அது. அதில் 2 முதலமைச்சர்கள் பேசுகிற விஷயம் கிடையாது அது. அதனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அனுமதி இல்லாமல் கட்டப்படுகிற அணைக்கட்டுகளுடைய ஆரம்பத்தை தடுத்திட வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும், எடுத்துக்கொண்டிருக்கிறது. மேலும் வலுவோடு எடுக்க வேண்டும், மத்திய அரசு வற்புறுத்த வேண்டும். எப்படி இருந்தாலும் எங்களுடைய கணக்கில் இன்னும் கொஞ்ச நாள் தான் மத்திய அரசு இருக்கும். அதனால் 4ஆம் தேதிக்கு மேலே வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு, எங்களுடைய அரசு வந்த பிறகு இதில் வந்து துரிதமாக எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை காங்கிரஸ் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காங்க. அந்த விவகாரம் ஒரு இன்னும் ஜெயலலிதா நம்ம விட மாட்டேங்கிறாங்க. ஏங்க, எனக்கு தெரிந்த ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி தான். சாமி கும்பிடுவாங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, அப்படிதான் ஜெயலலிதா தெரியுமே தவிர ஜெயலலிதா வந்து ஒரு மதவெறி பிடிச்சவர்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன். சாமி மேலே, தெய்வத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். கொஞ்சம் எம்ஜிஆர் கூட தான் நல்லா சாமி கும்பிடுவார், முகாமிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதுக்காக சாமி கும்பிட்றவங்கெல்லாம் மதவெறியர்களா? சாமி கும்பிட்றவங்க பூரா அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னார். கலைஞரும் அதான் சொன்னார். கடவுளை நான் நம்புறாங்கிறது பிரச்சனை இல்லை, கடவுள் என்ன நம்புறாங்கிறது தான் பிரச்சனை. அப்படி தான் சொன்னாரே தவிர கடவுள் இல்லைன்னு அவரும் சொல்லலை. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படி தான் சொல்கிறார். எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அதனால் சாமி நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் வந்து மதவாதிகள்னோ மத வெறி கொண்டவர்கள்னோ சொல்ல முடியாது. அது வேற, இது வேற. ஆன்மீக நம்பிக்கை வேற, மத வெறி வேற. யார் சொன்னது? அண்ணாமலை கருத்தை சொன்னதுக்கு தான் அதிமுக தலைவர் பல லெவலில் அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் அது நான் சொன்னதான் கருத்து. அதில் மேலும் சொல்றதுக்கு என்ன? நான் தான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே என்ன?